இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் இப்பொழுது எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் வேதத்திலிருந்து நம்மை விசாரிக்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து படிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் பல முறை ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? உங்களை விசாரிக்கிறவர். இந்த உலகம் நம்மை விசாரிக்கிறது. நாம் நம்முடைய இதயத்தின் வாரத்தை எல்லாம் அவர்களிடத்துல சொல்லுகிறோம். சில வேளைகளிலே நாம் கண்ணீர் விடுகிறோம். ஆனால் மனிதனிடத்தில் நாம் சொல்லுவதற்கும் நம்மை விசாரிக்கிற கர்த்தரிடத்தில் நம்முடைய கவலைகளை வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதர்களிடத்திலே நம்முடைய கவலைகளை வைக்கும் போது அது ஒருவேளை நம்மை நிந்திப்பதற்கு கூட அது காரணமாய் மாறிவிடுகிறது. ஆனால் கர்த்தரை நாம் நம்பி அவர் பாதத்தில் நம்முடைய எல்லா கவலைகளையும் வைக்கும்போது அவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். ஆகவே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அல்லேலூயா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்துக்கொள்ளும். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் குறித்து எப்படி நாம் சொல்ல வேண்டுமா? ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். நம்ம புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் தருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனம் முதல், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும், ஆமென், அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? 28வது வசனம், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் யார்? நம்மை விசாரிக்கிறவர், நமக்கு இரக்கம் செய்கிறவர். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 34வது வசனத்திலே, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆமென். நம்மை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்பட வேண்டுமானால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 55:22 நாம் படிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஏன் தெரியுமா? அவர் நம்மை விசாரிக்கிறவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானே ஒருபோதும் அவர் தள்ளாட ஒட்டார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம்.
சங்கீதங்களின் புத்தகம் 65வது சங்கீதம் 9வது வசனத்திலே, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் பூமியை விசாரிக்கிறவராம். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான தேவன் என்று பாருங்கள். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அன்றைக்கு ரூத் 2:10 அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்பானவர்களே, சாதாரண ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறாள். ஆனால் பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறவர் மகனே, நான் உன்னை விசாரிக்கிறவர் மகளே, கலங்காதே என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே அவர் விசாரிக்கிறவர் என்றால் 365 நாட்களும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, ரோமர் 8:32 படிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஆகவே நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அன்றைக்கு யோவான் 21:5 பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். விசாரிக்கிறவர் அவர்களுடைய படகுகள் நிரம்ப மீன்களை பிடிக்க செய்தார். பிரியமானவர்களே, நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். யோவான் 5:6 சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏனென்றால் அவர் விசாரிக்கிற கர்த்தர். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை விசாரிக்கிறவராய் எங்கள் நடுவில் வந்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உடைய இரக்கத்தை தாரும். ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை விசாரிக்கிறவர். பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறீர். ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இப்பொழுது வந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தருடைய நன்மையினால் நிரப்பும். ஆண்டவரை எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.